உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மணி எனும் சமூக ஊடகம். அன்பான உறவுகளே, இன்று 21 ஜூன் பெட்ரோல் மியூசிக். இதை ஆரம்பித்தவர் யார்? ஜாக் லாங். இவர் ஒரு கடந்த காலத்தில் ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர். 1982 21 ஜூன் இந்த பெட்ரோல் மியூசிக் என்கின்ற நிகழ்வை இவர் ஆரம்பித்து வைத்தார். இது மட்டுமல்ல, இது எதற்காக ஆரம்பித்தார் என்ற கேள்வி இருந்தால், அது எதற்காக ஆரம்பித்தார்? சாதாரணமாக வீட்டில் தெருக்களில் ஆசைப்பட்டு பாடுகின்ற பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கான ஒரு தளம் ஒன்று உருவாக வேண்டும் என்ற ஆர்வம் இதற்கு இருந்தது. அது மட்டுமல்ல, கோடை காலத்தை வரவேற்பதற்கு இவர் உகந்த நாள் என்று 21 ஜூனை இவர் தெரிவு செய்தார். இந்த நாளில் பரிசில நகர்களில் யாது இடங்களிலேயும் கூட பிரான்சில் இந்த பெட்லா மியூசிக் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த பெட்லா மியூசிக் சாதாரண கலைஞர்களை அல்லது உருவாகி வருவதற்கான ஒரு அடித்தளம் இடுவதற்காக இருந்தாலும் கூட, காலப்போக்கில் புகழ்மிக்க இசைக்கலைஞர்கள், வர்த்தக நிறுவனங்கள் யாதும் வணிகத்துக்காக இப்பொழுது பயன்படுத்தி வருவதையும் நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் பாரிஸ் லா சப்பல் கரனோட் இந்த பகுதியிலும் கூட பெட்லா மியூசிக் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். சரி, நான் நிற்கின்ற இடம் பிரே பெல் ஆந்திரே எனும் இடம். இந்த இடத்திலே என் நண்பர் அருள்குமார் இவர்கள் இங்கே ஒரு உணவகத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இன்றுடன் அது 1 வருட பூர்த்தி ஆகின்றது. இந்த 1 வருட பூர்த்தியை இந்த கிராமத்தில் வாழ்கின்ற இந்த மக்களோடு அவர் கொண்டாடி மகிழ்வதற்காக இருக்கின்றார். அதுவும் மட்டுமல்ல, இந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது. இந்த கிராமத்தில் ஒருவர் அடிக்கடி சந்தித்து வருபவர் காணவில்லை என்றால் அவர்கள் அன்பாக அவரை தேடி விசாரித்துக் கொள்வார்களாம். அந்த அளவுக்கு இந்த கிராமத்தில் அன்பும் பாசமும் பண்பும் இருந்தவன் தான் பிரேபல் ஆந்திரே. இது பரிசிலிருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ஆகும். இது மட்டுமல்ல, இந்த உணவகத்திலிருந்து அல்லது பிரேபல் ஆந்திரையில் இருந்து மிக அருகாமையில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகிய கடற்கரையும் இருக்கின்றது. அந்த கடற்கரையில் இன்று இளையவர்கள் சிறுவர்கள் யாவரும் புள்ளி குதித்து இந்த வெப்பம் இன்றைக்கு 35 டிகிரி, இதை அவர்கள் இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி இருப்பதையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். கடற்கரை பக்கம் நீங்களும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். என்ன கையில் ஒன்று வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றுமல்ல, இந்த வெப்பத்தை தணிக்க எங்களோட ஊர்ல எல்லாம் அடிக்கடி குடிப்பது என்னது? வர்த்தகை பழம் என்று சொல்கின்ற தர்பூசணி. இதனை நாங்கள் இங்கும் வெப்பம் தணிக்க இதனை குடிக்கலாம், மகிழ்வாக இருக்கலாம், உடல் சூடு அடங்கும். சரி, நம்மோடு தொடர்ந்து இருந்தீர்கள். தொடர்ந்து இன்று நடக்கின்ற பெட்லா மியூசிக்கில் அருளின் இடத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வை பார்த்து மகிழலாம்.